ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th வாழ்வியல் கணிதத்தில் முதல் எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 600இன் x% 450 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது ஒரு சிம்பிள் சம் தாங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 600இன் x% அப்படின்னா, அதாவது கொஸ்டினை நீங்கள் கணக்காக எழுதிட்டிங்கன்னா சம்மா போட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். 600இன் x% அப்படின்னா 600 இன்னுனா 600 இன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ 600 இன்ட்டு x% அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சதவீதம் கேட்டாங்க அப்படின்னாலே அது டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். அப்போ x%னா x/100ன்னு அர்த்தம். அதுதான் 450 தான். ஸோ ஈக்குவல் டு 450 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற நம்பரை எங்கிட்ட கொண்டு வாங்க. இப்போ என்ன வரும்? ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு 450 இந்த வகுத்தல் 100 இங்கிட்டு வரும்போது பெருக்கல் 100 ஆயிரும். மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? 600x இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்போ 600 இங்கே பெருக்கல் 600 இங்கிட்டு வரும்போது வகுத்தல் 600ஆக மாறிடும். போடுங்க. அப்போ எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 450 இன்ட்டு 100 டிவைடட் பை 600. 2 முட்டைக்கு 2 முட்டை அடிச்சிடலாமா? 1 6 6 7 6 42 மிச்சம் 3 5 6 30. ஆன்சர் 75. அவ்வளோதான், சிம்பிள்.